மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்குமாக. வேதபாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகன முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது என்றான். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அதன் பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. ஜோயல் கொஞ்சம் வாயப்பா, பவித்ரா கொஞ்சம் வாமா, மலர் கொஞ்சம் வாங்க. ஜோயல் இடத்துல ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். How do you express to your wife how much you really love her? எந்த அளவுக்கு உண்மையாக உன்னை நான் நேசிக்கிறேன் என்பதை உன் மனைவியிடத்தில் எப்படி சொல்வாய்? நில்லு, பக்கத்தில் நில்லு. நான் உன்னை ஐ லவ் யூ அப்படிமா. ராஜன், எந்த அளவுக்கு உன்னுடைய மனைவியை நேசிக்கிறார் என்பதை உன் மனைவியிடத்தில் எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாய்? ஏதாச்சும் செயல் நிமித்தமாக. சத்தமாப்பா, ஏதாவது செயல் நிமித்தமாக இல்லை, என்னன்னு சொல்லணும். என்னன்னு சொல்லணும். சும்மா ஏதாயிலும் செயல் மூலமாயினா, வேலை அதிகமாக இருக்கும்போது கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறது. சத்தமாப்பா, வேலை அதிகமாக இருக்கும்போது கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறது. பாத்திரம் கழுவுறது. சரி, சிரிக்காதீங்க சிரிக்காதீங்க. பாத்திரம் கழுவுறது தான் வச்சு உன் மனைவியே சமையல் பண்ணுறது. சும்மா வெங்காயத்தை வதக்கிறத வச்சு நான் உன்னை வெங்காயத்தை இந்த அளவு நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்வியாப்பா? சண்டை வந்தாலும் நானே போய் பேசுறது. என்னம்மா? நானே போய் பேசுவேன். நீ பேச மாட்டேன். அப்புறம் தேங்க்யூ. எந்த அளவுக்கு, how do you express to God how much really you love him? எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீர்கள் என்பதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவீர்கள், வெளிப்படுத்துவீர்கள். எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீர்கள் என்பதை எப்படி நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள்? கர்த்தனுடைய ஜெபத்திற்கு துரிதமாய் பதில் தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னுடைய வியாதியை கர்த்தர் சுகப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் கடன்களில் இருந்து விடுதலை அளிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னுடைய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். துன்பத்தின் நேரத்திலே என்னோடு கூட இருக்க வேண்டும் என்றும், துயரத்தின் நேரத்திலே, கண்ணீரின் நேரத்திலே என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று
நான் விரும்புகிறேன். நான் ஆசைப்படுகிறதெல்லாம் சரிதான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறதை கவனமாய் கேட்க நான் விரும்புகிறேன். தோட்டக்காரனை குறித்த ஒரு ஓமையை குறித்து இயேசு சுற்றிலும் இருந்த ஜனங்களுக்கு அந்த ஓமையை பற்றி விளக்கி சொன்னார். அந்த ஓமையை பற்றி விளக்கி சொல்லும்போது பரிசை கூடி வந்திருந்த அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாகவே எப்போதுமே இயேசுவிடத்திலே 3 வகை கூட்டத்தார் இருந்தார்கள். ஒரு கூட்டத்தார் அவரிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவரை எப்போதும் அவரை தேடி அவரை சுற்றிலும் இருந்தார்கள். 2வது வருகை கூட்டத்தார் அவரிடத்தில் எப்போ பார்த்தாலும் நல்ல சாப்பாடு கிடைக்குது, சாப்பிட வேண்டும் என்பதற்காக அவரை சுற்றிலும் ஒரு கூட்டம் இருந்தது. 3வது ஒரு கூட்டம் அப்படி சீசர்கள் என்கிற ஒரு கூட்டம் இருந்தது. 4வது ஒரு கூட்டம் இயேசுவை எப்படியாயிலும் குற்றம் அவருடைய வார்த்தைகளினாலே அவருடைய செயல்களினாலே குற்றம் டெப்த் இல்லப்பா செயல்களினாலே அவரை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே ஒரு கூட்டம் இயேசுவை சுற்றிலும் இருந்தது. இந்த தோட்டக்காரனுடைய ஓமையை குறித்து கர்த்தர் சொன்ன பொழுது அங்கே கூடியிருந்த பரிசேயருக்கும் ஏரோதியரிடத்தில் இந்த ரோம அரசாங்கத்தினுடைய ஆட்கள் ஏரோதியரிடத்திற்கும் அவர்கள் மிகவும் அவர்கள் எரிச்சலும் அவர்கள் கோபமும் கொண்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் இயேசுவிடத்திலே அவர்கள் கோபத்தோடு கூட நெருங்கி வந்தார்கள். காரணம் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு இந்த ஓமைகள் மூலமாய் யாரை குறித்து சொல்லுகிறார் என்று ஜனங்களுக்கு தெரிந்திருந்தது. தங்களை குறித்து தான், பரிசேயராகிய தங்களை குறித்து தான், சதுசேயராகிய தங்களை குறித்து தான், மத தலைவர்களாகிய தங்களை குறித்து தான் சொல்லுகிறார் என்று அவர்களுக்கு நன்றாய் தெரிந்திருந்தது. அது மாத்திரமல்ல, அவருடைய எரிச்சலுக்கு இன்னொரு காரணம், ஜனங்களுக்கு முன்பதாகவே இயேசு தங்களை பற்றி இவ்வளவாக சொல்லுகிறார் என்று சொல்லி அவர்களுக்கு மிகவும் எரிச்சல் இயேசுவின் மேல் இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே பழித்திருக்கும் முகாந்தரமாக அவரிடத்தில் மிகவும் கோபத்தோடு கூட அந்த பரிசேயரும் ஏரோதியரும் வந்தார்கள். ஏரோதியரும் வந்து, ஏரோதியர் ரோம அரசாங்கத்தினுடைய ஆட்கள். ஏரோதியர் வந்து ஒரு நாணயத்தை கர்த்தரிடத்தில் கொடுத்து அவர் கர்த்தரிடத்தில் காண்பித்து, ஆண்டவரே, ரோமருக்கு வரி கொடுக்கிறது நியாயமா, வரி கொடுக்க வேண்டுமா என்று சொல்லி கேட்டார்கள். ராயனுக்கு வரி கொடு, ரோம ராஜா ராயன், ரோம பேரரசன், ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ என்று அவரிடத்தில் கேட்டார்கள். இயேசு என்ன சொல்வார் என்று சொல்லி, இதன் மூலமா என்ன சொல்வார், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டாம், ராயனுக்கு கொடுத்தா போதும் இயேசு சொல்வாரோ என்று சொல்லி அவருடைய குற்றம் பிடிக்கும்படியா இந்த கேள்வியை கேட்டார்கள். இயேசு சொன்னார், ஒரு நாணயத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், ஒரு காசை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அவர்கள் ஒரு காசை அவரிடத்தில் காண்பித்த பொழுது இந்த நாணயத்தில் உள்ள உருவமும் மேல் எழுத்தும் யாருடையது என்று சொல்லி கேட்டார். இந்த உருவமும் இந்த மேல் எழுத்தும் யாருடையது என்று அவர்கள் சொன்னார்கள், ராயனுடையது என்று சொன்னார். ரோம பேரரசன் ராயனுடையது என்று சொன்னார்கள். அதற்கு இயேசு சொன்னார், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொன்னார். ஆமென் சொல்லுவீங்களா? அவர்கள் வெட்கப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போய்விட்டார்கள். சதுசேயர் வந்தார்கள். சதுசேயர் என்பவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம், தேவதூதர்கள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம். சதுசேயர்கள் வந்தார்கள். சதுசேயர்கள் வந்து ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார், சிக்க வைக்க வேண்டும், ஆண்டவரை வசமா இதில் அவரை சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்தார்கள். ஆண்டவரே, ஒரு பெண் இருந்தாள், அவருடைய கணவன் செத்து போயிட்டான், நியாயப்பிரமாணம் சொல்லுகிறபடி குழந்தை இல்லாம கணவன் செத்து போன நிலைமையிலே கணவனுடைய சகோதரனை அவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், சந்ததியை உண்டாக்கும்படிக்கு, சந்ததியை விளங்க பண்ணும்படிக்கு கணவனுடைய தம்பியை அவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. ஆகவே அவள் கணவன் இறந்தவுடனே கணவனுடைய தம்பியை திருமணம் செய்து கொண்டாள். அவனும் குழந்தை இல்லாமல் செத்து போயிட்டான்.
அடுத்த தம்பியை திருமணம் செய்து கொண்டாள், அவனும் குழந்தை இல்லாமல் செத்து போயிட்டான். அடுத்த தம்பியை திருமணம் செய்து கொண்டாள், கொழுந்தன, அதுவும் அவனும் திருமணம் குழந்தை இல்லாமல் செத்து போனான். இப்படி 7 பேரை அவள் திருமணம் செய்து கொண்டாள். பின்பு அவளும் செத்து போய் விட்டாள். பரலோகத்துல அவ போன பிறகு யாருக்கு பொண்டாட்டியா இருப்பான்? 7 பேரை உலகத்துல கல்யாணம் செஞ்சுக்கிட்டால பரலோகத்துல யாருடைய பெண்டாட்டி என்று சொல்லி அழைக்கப்படுவாள் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டார்கள். இயேசு சொன்னார், ஏப்பா, பரலோகத்தை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாம தான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டீங்க. பரலோகத்துல கொள்வினையும் கிடையாது, கொடுப்பினையும் கிடையாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, கொள்வினையும் கிடையாது, கொடுப்பினையும் கிடையாது. தேவ தூதர்களைப் போல விசுவாசிகள் இருப்பார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். நமக்கு பிரியமானவர்களை நாம் சாக கொடுக்கும் போது என்ன சொல்லுவோம்னு சொன்னா, கவலைப்படாதீங்க, பரலோகத்தில் பார்ப்போம்னு சொல்லுவோம். நான் பாஸ்டமாவை பரலோகத்தில் பார்ப்பானா? பார்ப்பேன். பாஸ்டமாவை பார்ப்பேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். உடனே ஐ லவ் யூன்னு இப்போ ஜோயில் சொன்னார்ல, அது மாதிரி ஐ லவ் யூ விக்டோமா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்வேனா? சொல்ல மாட்டேன். ஹாய், அவ்வளோதான். கல்யாண வீட்டில் தெரிஞ்சவங்களை பார்த்து மாமா வணக்கம் மாமா அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அப்படி ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர். ஏன்னா நம்ம ஆசையெல்லாம் கர்த்தர் மேலே தான் இருக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? என் ஆசையும் கர்த்தர் மேலே தான் இருக்கும், என்னுடைய மனைவியினுடைய ஆசையும் கர்த்தர் மேலே தான். ஆனால் என்னுடைய மனைவி என்று நான் அறிந்து கொள்ள முடியும், மனைவி என்று நான் பேச முடியும். இவர்தான் என்னுடைய கணவர் என்று அவள் அறிந்து கொள்வார், இவர்தான் என்னுடைய கணவர் என்று அறிந்து என்னோடு கூட பேசுவார், அதெல்லாம் இருக்கும். ஆனா இந்த பூமியிலே இருந்ததை போல ஒரு என்ன சொல்லுகிறது, ஒரு ஒரு காம உணர்வோ அல்லது ஒரு காதலோ ஒரு ஆசையோ இதெல்லாம் பரலோகத்தில் இருக்கவே இருக்காது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, அனைத்தும் கர்த்தர் மேலே தான். அனைத்தும் இந்த காம உணர்வு, பாசம், காதல் எல்லாம் அப்படி இந்த சரீரத்தோடு கூட ஒளிந்து போய்விடும். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் இதை அப்படி நெத்தியில அடிச்ச மாதிரி அவர்களுக்கு சொன்ன உடனே அவர்கள் அப்படியே வெட்கப்பட்டு போய்விட்டார்கள். அப்புறம் நியாய சாஸ்திரி ஒருவன் வந்தான். கர்த்தரிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக நியாய சாஸ்திரி அவரிடத்தில் கேட்டான், கர்த்தாவே, ஆண்டவரே, போதகரே, கற்பனைகள் எல்லாம் மிகவும் பிரதான கற்பதை எது என்று சொல்லி அவன் கேட்டான். which is the greatest law? கற்பனைகள் எல்லாம் மிகவும் பிரதான கற்பனை எது என்று சொல்லி கேட்டான். 613 கற்பனைகள் உண்டு. there are totally 613 laws. நியாயப்பிரமாணம் 613. சொல்லுங்கள் எத்தனை? 613. 613 நியாய பிரமாணங்கள் உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். நியாய பழைய ஏற்பாட்டிலே எதை உடுத்த வேண்டும், எதை உடுத்தக்கூடாது, எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, சபைக்கு ஆலயத்திற்கு எப்போ போகணும், எப்போ போகக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் பொதுவாய் சோசியல் இது, கூலிக்காரனுடைய கூலி அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளார அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். சூரியன் அஸ்தமிப்பதற்குள்ளாக அவனுடைய கூலி அவன் கைக்கு போக வேண்டும். கர்த்தர் யார் ஆலயத்திற்கு போகலாம், யார் ஆலயத்திற்கு போகக்கூடாது, எப்போது விதைக்கலாம், எப்போது விதைக்க கூடாது, எப்போது அறுக்கலாம், எப்படி அறுக்கலாம், இப்படி 613 பிரமாணங்கள். அடுத்தவ மாடு உன் தோட்டத்துக்கு வந்தா, உன்னுடைய தோட்டத்துக்கு வந்தா அந்த மாட்டை என்ன செய்யணும்? அடுத்தவ உன் மாட்டை அடிச்சு கொண்டுட்டானா அவனை என்ன செய்யணும்? ஒருத்தன் அடிச்சு உன் பல்ல உடைச்சிட்டானா அவனை என்ன செய்யணும்? 613 பிரமாணங்கள். இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றிலும் பிரதான பிரமாணம் கட்டளை எது என்று சொல்லி இயேசுவிடத்திலே அந்த நியாய சாஸ்திரி கேட்டான். அதற்கு கர்த்தர் சொன்னார், உபாகமத்திலிருந்து அவர் அந்த மேற்கோளை எடுத்து சொல்கிறார். உபாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். உபாகமம் 6வது அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடம் Hear O Israel, hear O Israel, the Lord our God, the Lord is one.
Hear, O Israel, the Lord our God, the Lord is one. எபிரேய மொழியில சொல்லணும்னு சொன்னா ஷமா இஸ்ரேல் அதோனாய் எலோகேனு அதோனாய் ஆகார். ஷமா இஸ்ரேல் அதோனாய் எலோகேனு அதோனாய் ஆகான். இதுதான் எபிரேய வழியில சொல்லப்படுகிற வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க அந்த காலகட்டத்திலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பிரமாணத்தை அவர் சொல்லித் தருகிறார். ஷமா சொல்லுங்கள், ஷமா சொல்லுங்கள், SHAMA ஷமா, MAH SHAMAH ஷமா சொல்லுங்கள், ஷமா. ஆமா, இந்த ஷமா என்கிற அந்த கட்டளையை ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேலர்கள் காலையிலும் மாலையிலும் அவர்கள் சொல்ல வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமியர் அதை சொல்லுகிறார்கள், காலையிலும் மாலையிலும் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் அக்பர், the Lord God is one. காலையிலும் மாலையிலும் சொல்ல வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த 2025 வருஷம் கர்த்தர் கேட்கிற வண்ணமாக நீங்க எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் இந்த 2025 வருஷத்துல அதை காண்பிக்க வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? எப்படி காண்பிக்கணுமா? லூக்காவிலே அவர் சொல்லுகிறார், 10வது அதிகாரத்தில் 27வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். லூக்கா 10:27. அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு சிந்தையோடும் உன் முழு பலத்தோடும் சொல்லுங்கள், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு சிந்தையோடும் உன் முழு பலத்தோடும் சொல்லுங்க, பார்க்காம சொல்லுங்க, முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும். இன்னொரு சொல்லுங்க, உன் முழு இருதயத்தோடும், எல்லாரும் ஆத்துமாவோடும் உன் முழு சிந்தையோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இந்த எல்லா காரியத்திலும் ஒரு காரியம் திரும்ப திரும்ப வருகிறது. என்ன திரும்ப வருகிறது? முழு முழு முழு. வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் சோல், with all your mind, with all your strength, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. 3 காரியங்கள், இந்த அன்பு கூறுதலை பற்றி 3 காரியங்கள் இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்லித்தர விரும்புகிறேன். ஒன்று, டோட்டாலிட்டி, முழுமையான. சொல்லுங்கள், முழுமையான. சத்தமா சொல்லுங்க, முழுமையான. டோட்டாலிட்டி, முழுமையான. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த முழுமையான, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடும், அந்த முழு என்கிற வார்த்தை கிரேக்க மொழியில் ஹோலோஸ் என்று சொல்ல, HOLOS, ஹோலோஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியில் கோல், KOL, கோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோல், கோல் என்றால் டோட்டாலிட்டி, முழுமையான என்று அர்த்தமா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தரை முழுமையாக நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்வீங்களா? உங்க இருதயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இருதயத்தோடு, உங்க ஆத்மாவிலே ஒரு கொஞ்சம் ஆத்மா, உங்க மனதில் கொஞ்சம் மனது,
உங்க பலத்திலே, கொஞ்சம் பலத்திலே நீங்கள் அன்பு கூறுவது அல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்க பணமெல்லாம் God doesn't say I want all your money. உங்க பணமெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லவே இல்லை. உங்க நேரத்தை எல்லாம் எனக்கு வேண்டும்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை. உங்க முழு இருதயமும் எனக்கு வேணும்னு சொல்றார். ஆமென் சொல்லுவீங்களா? உங்க முழு ஆத்துமாவும் எனக்கு வேணும்னு சொல்றார். உங்க முழு மனசும் எங்களுக்கு வேணும்னு சொல்றார். உடைய முழு பலமும் எனக்கு வேணும்னு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா, தேவனுக்கு மகிமை. நீங்க உங்களுடைய முழு இருதயத்தையும் கர்த்தருக்கு நீங்க தந்துட்டீங்கன்னா, கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பது உங்களுக்கு பெரிய பாரமாக இருக்காது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. நீங்க கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பது என்பது பாரமா இருப்பதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா? உங்க முழு இருதயத்தையும் நீங்க கர்த்தருக்கு கொடுக்காததே. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. காலையில எழுந்து ஜெபிக்க முடியாததற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க முழு ஆத்துமாவையும் கர்த்தருக்கு நீங்கள் முழுசா, அதுதான் காரணம். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. நீங்க வேதத்தையே வாசிக்க முடியாததுக்கு, வேதத்தை நேசிக்காததற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க முழு மனசையும் நீங்க கர்த்தருக்கு கொடுக்காததுதான் காரணம். கர்த்தர் ஸ்தோத்திரம். முழு மனசையும். ஏன் முழு மனசையும் கர்த்தருக்கு கொடுக்க முடியல தெரியுமா? உங்க முழு மனசும் வாட்ஸ்அப்லயும், ஃபேஸ்புக்லயும், அப்புறம் இன்ஸ்டாகிராம்லயும், அப்புறம் என்னங்க ட்விட்டர்லயும் தான் இருக்குது. உங்க மனசெல்லாம் அதில் தான் இருக்கு. உங்க மனசெல்லாம் யாரா பாருங்க தடவிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் எனக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் என்னன்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம், பஸ்ல 50 பேர் இருந்தாங்கன்னா அதில் 40 பேர் கையில அப்படியே மொபைல தேய்ச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. மொபைல தேய்ச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியம். ட்ரெயின்ல வாலிப பிள்ளை எனக்கு ஏத்தாப்புல படுத்து இருக்கிறா. 11 மணிக்கு நோண்டிக்கிட்டு இருக்கிறா. எம்மா லைட் ஆஃப் பண்ணுமா, படுமா, எனக்கு நாளைக்கு வேலை இருக்குமா அப்படின்னு. சாரி சார், சாரி சாரி அங்கிள், சாரி அங்கிள்னா சரி தொலைஞ்சு போறான்னு விட்டா. காலையில நான் அப்படி கண்ணை முடிச்சு பார்க்குறேன், அவன் இதில் தான் நோண்டிக்கிட்டு இருக்கா. ஆமா ஆமா புரியுது. ஆமா, அவ நான் ராத்திரி சொன்னல, சொன்ன உடனே லைட் ஆஃப் பண்ணா. லைட் ஆஃப் பண்ணிட்டு போர்வையை போத்திக்கிட்டா. போர்வையை போத்திக்கிட்டா உள்ளார பிளிங்க் ஆகுது, உள்ளார பிளிங்க் ஆகுது. அப்ப முழு மனசும் அவளுக்கு அதுல தான் இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமா, நீங்க உங்களுடைய முழு பலத்தோடும் கர்த்தரிடத்திலே நீங்கள் அன்பு கூறுவீர்களே, ஆனால் நீங்க சும்மா ஆராதனைக்கு வந்து அப்படியே you simply sit and watch and return back to your own home. உடைய சொந்த வீட்டுக்கு நீங்க வந்து ஆராதனைக்கு வந்து உட்கார்ந்து அப்படியே கவனிச்சுட்டு பார்த்துட்டு அப்படியே திரும்பி வீட்டுக்கு போறவங்க நீங்க இருப்பீர்களே, ஆனால் நீங்க முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறவில்லை என்று அர்த்தம். திரும்ப சொல்லுகிறேன், நீங்க அங்கேருந்து வந்து சும்மா உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே கவனிச்சுட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு நீங்க உங்க வீட்டுக்கு போகிற ஒரு நபரா இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் முழு பலத்தோடு கர்த்தரிடத்திலே அன்பு கூறவில்லை என்பது அர்த்தம். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா, சபையில எந்த ஒரு காரியத்தையும் ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லி நினைக்கிறேன், காலையில வந்த என்னுடைய அன்றைக்கு நான் காலையில ரொம்ப நேரம் தூங்கினேன், ரொம்ப அசதியா இருந்துச்சு. ஆகவே காலையில ஒரு 9:50 இருக்கும், ஒரு 9:50 மணி 10 மணி ஆகலை இருக்கும். ராஜன் வரலேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்தேன். வெளியே வந்து பார்த்தேன், யாரோ பாத்திரங்களை உருட்டுக்கிற சத்தம் இருந்துச்சு. யார் அது அப்படின்னு கேட்டேன். யார் அது? டேவிட்சன் வந்து பாத்திரங்களை கழுவி, பழைய பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இருந்தார். என்னப்பா அப்படின்னு. இல்லை பாஸ்டர், பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இருக்கிறேன். நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டேன்.
பாஸ்டர் நான் சாப்பிட்டுட்டேன் பாஸ்டர், வா அப்போ வா எனக்கு ஒரு 2 தோசை ஊற்றுன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். முழு இருதயத்தோடும் நீங்கள் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவீர்களே ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக யாதொரு காரியத்தை செய்வதும் உங்களுக்கு ஒரு பாரமாக, உங்களுக்கு அது ஒரு கஷ்டமாக ஒருபோதும் இருக்காது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. அப்போ கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவது என்றால் என் முழுமையும் கர்த்தருக்கு நான் கொடுத்து விடுவது. ஆமென் சொல்வீங்களா? சொல்லுங்கள், என் முழுமையையும் கர்த்தருக்கு நான் கொடுத்து விடுவது. என் எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. என் எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. என் எல்லாவற்றிலும் அப்படின்னு என்னத்தோம்? என் ஆத்துமாவிலே, என் சரீரத்திலே, என் மனதிலே, ஆமென் சொல்வீங்களா? என் இருதயத்திலே, எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே எங்க வேணுமானாலும் நுழைந்து வந்து போக வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, எங்க வேணுமானாலும், ஆமா, எங்க வேணுமானாலும் ஃப்ரீயா வந்து போகணும், ஃப்ரீயா வந்து போகணும். உங்க வீட்டில் எல்லா அறையிலும் அப்படியே கர்த்தர் வந்து போகணும். உங்களுக்குள்ளார எல்லா ஏரியாக்களிலும் கர்த்தர் வந்து போக வேண்டும். ஆமா, கர்த்தர் வந்து போக வேண்டும். கர்த்தர் வந்து போவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும். கர்த்தர் வந்து போவதற்கான ஒரு சூழ்நிலை இராதபடிக்கு உடைய வாழ்க்கையின் சில எல்கைகளில், சில ஏரியாக்களில் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்குமேனால் நீங்கள் என் எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிக்கிறேன் என்று நீங்கள் பாடுவது பொய். நீங்கள் பாடுவது பொய். ஆங்கிலம் கல்லூரியிலோ அல்லது ட்ரோஜான் யுத்தம் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? ஆங்கிலம் படித்தவங்க சொல்லுங்க. ட்ரோஜான் யுத்தம், த ட்ரோஜான் வார். அந்த ட்ரோஜான் வார் அந்த இனிமே படிச்சு பாருங்க. கிரேக்க புராண கதை, அது கிரேக்க புராண கதை. அந்த கிரேக்க புராண கதையிலே ஒரு நல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ட்ரோஜான் வார். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த ட்ரோஜான் யுத்தம் அந்த கிரேக்க புராண கதையிலே இலியாஸ் என்கிற ஒரு தான் அந்த அந்த ட்ரோஜான் யுத்தத்தில் பெரிய ஒரு யுத்த வீரன். இலியாஸ் அவன் பேர் இலியாஸ் பெரிய யுத்த வீரன். அவனை வச்சு தான் அந்த யுத்தத்தில் ஜெயம் கிடைக்கும். அப்போ அவன் எப்படி அவன் பெரிய ஒரு பராக்கிரமசாலியா இருந்தான்னு சொன்னா, பிறந்த கொஞ்ச நாள்ல அவன் சிறு பிள்ளையா இருக்கும்போது அவனுடைய தாய் இலியாசுடைய தாய் அவனுடைய 2 கால்களையும் பிடித்து அப்படியே 2 கால்களையும் தலைகளாக அவனை தொங்க விட்டு அந்த புனித நதியிலே, அப்படி சில் என்ற புனித நதியிலே அவனை முக்கி எடுப்பார். அந்த புனித நதியிலே அவன் முக்கி எடுத்த உடனே அவன் சரீரத்திலே ஒரு நூதன மாற்றம் உண்டாகிவிடும். சரீரத்திலே ஒரு நூதன மாற்றம் என்றால் என்னன்னா, அவன் சரீரத்தை எந்த பட்டயத்தாலும் அவனை கொல்ல முடியாது, எந்த குண்டுகளினாலும் அவனை துளைத்து விட முடியாது. அப்படிப்பட்ட சரீர அமைப்பு அவனுக்கு உண்டாகிவிடும். தண்ணீரில் முக்கி எடுத்த உடனேயே எந்த குண்டுகளும் துளைக்க முடியாத, எந்த கத்தியினாலும் குத்த முடியாத ஒரு நூதன சரீரத்தை அவன் பெற்று கொண்டு விடுவான். ஆனா அவனை தாக்கலாம், அவனை அழிக்கலாம், அவனை கொல்லலாம்னு சொன்னா ஒரே ஒரு காரியம்தான், ஒரே ஒரு ஏரியா தான், ஒரே ஒரு பகுதி தான். என்ன பகுதின்னு சொன்னா, அவனுடைய குதிங்கால மாத்திரம்தான் குண்டுகளினாலோ அல்லது பட்டயத்தாலோ கத்தியினாலோ அவனுடைய குதிங்கால மாத்திரம்தான் தாக்க முடியும். ஏன் தெரியுமா குதிங்கால மாத்திரம் தாக்க முடியும்? சொல்லுங்க. அவங்க அம்மா அந்த புனித நதியில முக்கி எடுத்த பொழுது அந்த புனித நதியில எது மாத்திரம் முக்கப்படவில்லை? ஆமா, குதிங்கால் முக்கப்படவில்லை. ஆகவே அந்த குதிங்கால் தான் தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுகிற ஒரு ஒரு பகுதியாக இருந்தது. அப்ப அவனை கொல்லணும் அப்படின்னு சொன்னா
அவன் நெஞ்சில குண்ட, அவன் நெஞ்சில கத்திய, ஒண்ணு நடக்காது. அவனை கொல்லணும்னு சொன்னா அவன் குதிங்கால தாக்குனா தான் அவனை கொல்ல முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். எந்த ஒரு ஏரியா, எந்த ஒரு பகுதியெல்லாம் நீங்கள் உங்களுக்கென்று பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த பகுதியை தான் பிசாசனவன் தாக்குதலுக்கு உட்படுத்த பகுதியாக அவன் வைத்துக் கொள்கிறான். ஆமென் சொல்லுவீங்களா? அவன் எந்த ஒரு பகுதியை கவனிங்க, எந்த ஒரு பகுதியே இதை நான் விட்டு தர மாட்டேன், இதை நான் விட்டு தர மாட்டேன். எதை நீங்கள் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதைத்தான் பிசாசு தன்னுடைய தாக்குதலுக்கு ஏதுவான பகுதியாக அவன் குறி வைக்கிறான். ஆமென் சொல்லுவீங்களா? அவன் எந்த ஒரு காரியம் நீங்க ஜெபிக்காம, கர்த்தரிடத்தில் சொல்லாம, ஜெபிக்காம நீங்க செய்கிறீங்களோ அதுதான் பிசாசு தாக்குதலுக்கு உட்படுத்த பகுதியா இருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. எந்த ஒரு காரியத்தை கர்த்தருக்கு தெரியப்படுத்தாம உங்க இஷ்டப்படி நீங்க செய்ய விரும்புகிறீர்களோ அந்த பகுதி தான் பிசாசு தாக்குதலுக்கு உட்படுத்த பகுதியாக அவன் குறி வைக்கிறான். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. கர்த்தரிடத்திலே நீங்கள் அர்ப்பணிக்காமல் உங்க ஆசைகள், உங்க விருப்பங்கள், உங்கள் செயல்களே நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் செயல்படுகிறீர்களோ அங்கதான், அந்த ஆசையில தான், அந்த விருப்பத்துல தான் பிசாசு தன்னுடைய தாக்குதலை அவன் தொடுக்க முயற்சிடுகிறான். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா. உங்க ஆசை, அது உங்க ஆசை, உங்க ஆசை தான் எனது ஆசை, உங்க விருப்பம் தான் எனது விருப்பமே, உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே. உங்க ஆசைய, உங்க விருப்பத்தை நீங்க கர்த்தரிடத்துல சொல்லாம, உங்க விருப்பத்தை விட்டு தர மாட்டேன், உங்க ஆசையே நான் விட்டு தர மாட்டேன், அதை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் இருப்பீர்களானால் அதுதான் பிசாசு உங்களை தாக்குதலுக்கு உட்படுத்துகிற ஒரு பகுதியாக மாறுகிறது. இந்த புது வருஷத்துல எனக்குண்டான எல்லாவற்றினாலும் உண்மை நான் அன்பு கூறுவேன் ஆண்டவரே. ஆமென் சொல்வீங்களா? எனக்கென்று, என்னுடைய விருப்பத்திற்கென்று எதையும் நான் எனக்கென்று பிடித்து வைத்துக் கொள்ளாமல், ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. என்னுடைய நண்பர்கள், என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய சக விசுவாசிகள், கர்த்தர் ஸ்தோத்திரம், எல்லாரும் பார்க்கத்தக்கதாக, என்னன்னு சொன்னா தேவனோடு நடப்பது என்பது ஒரு பொழுதுபோக்கான ஒரு காரியம் அல்ல என்று சொல்லி அவர்கள் பார்க்கத்தக்கதாக நான் நடந்து கொள்வேன் ஆண்டவரே. It's not a hobby for me. Walking with God is not a hobby for me. இதை தேவனோடு கூட நடப்பது என்பது ஒரு பொழுதுபோக்கான காரியம் அல்ல என்று என்னுடைய வீட்டார் எல்லாரும் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. இஷ்டப்பட்டா சபைக்கு வருவேன், இஷ்டப்படலையா சபைக்கு வரமாட்டேன் என்பது என்னுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல ஒருபோதும் இருக்காது ஆண்டவரே. ஆமென் சொல்லுவீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்றாலே ஒரு குதூகலத்தோடு கூட, ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புத்துணர்வோடு கூட, ஒரு குதூகலத்தோடு கூட, ஒரு மகிழ்ச்சியோடு கூட, ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. ஞாயிற்றுக்கிழமை என்றாலே ஞாயிற்றுக்கிழமை எப்போது வரும் என்று சொல்லி நான் ஆண்டவரே வெள்ளிக்கிழமை முதலே ஆசை ஆசையா எதிர்பார்க்கும்படிக்கு, ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. என் முழுமையையும் நான் உமக்கு தருவேன் ஆண்டவரே, என் முழுமையும் ஆண்டவரே உம்மை நான் அன்பு கூறுவேன் ஆண்டவரே. என் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் உம்மிடத்தில் நான் அன்பு கூறுவேன் ஆண்டவரே. ஏன் தெரியுமா? கர்த்தர் என் முழு இருதயத்தோடும், என் முழு ஆத்துமாவோடும், என் முழு மனதோடும், என் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஏன் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஏன் தெரியுமா? தேவன் எனக்கு அளித்த கிருபை இருக்கிறதே, எனக்கு அளித்த கிருபைக்கு அவர் எல்லையே வைக்கவில்லை.
அளவே வைக்கவில்லை. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. நோ ரெஸ்ட்ரிக்ஷன் for the grace he has shown upon me. அவர் என்னிடத்தில் காண்பித்த அந்த கிருபைக்கு அவர் அளவு வைக்கவே இல்லை. ஆமென் சொல்வீங்களா? நான் ஒவ்வொரு முறை தவறு செய்யும் போதும் அவர் எனக்கு அளித்த மன்னிப்பிற்கு அளவே வைக்கவில்லை. ஆமென் சொல்வீங்களா? எல்லையே வைக்கவில்லை. ஆமென் சொல்வீங்களா? அவர் என்னை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு இவ்வளவு தான் ஆசீர்வதிப்பேன், இதுக்கு மேல ஆசீர்வதிக்க மாட்டேன் இல்ல, எல்லையே வைக்கவில்லை. ஆமென் சொல்வீங்களா? அவர் எனக்கு அற்புதம் செய்வதற்கு எந்த விதமான எல்லையே வைக்கவில்லை. அவருடைய ஜெபத்தை கேட்பதற்கு எந்த விதமான எல்லையே வைக்கவில்லை. வானத்தின் பலகைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டுமா என்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஒரு எல்லையே வைக்கவில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? 2024 வருஷத்தை நான் திரும்பி பார்க்கிறேன். என் தகுதியை பாராது, என் குறைகளை பாராது, நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்கு செய்தாரே. அவர் எல்லையே வைக்கவில்லையே, அளவே வைக்கவில்லையே. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசுவை எனக்காக ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளாதிருப்பது எப்படி? சொல்லுங்கள். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசுவையே நமக்கு ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காதது எப்படி? அருளாதிருப்பது எப்படி? அவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து விட்டபடினாலே என்னிடத்திலிருந்து எல்லாவற்றையும் அவர் எதிர்பார்க்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்ததுனால எல்லாவற்றையும் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. டோட்டாலிட்டி, முழுமையான. சொல்லுங்கள், முழுமையான. சத்தமா சொல்லுங்க, முழுமையான. இரண்டாவது காரியம் பிரியாரிட்டி, முதன்மையான. முழுமையான, முதன்மையான. சொல்லுங்கள், முழுமையான, முதன்மையான. பிரியாரிட்டி. உங்க வாழ்க்கையில தனக்கு மாத்திரமே முன்னுரிமை தர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில அவருடைய இடத்துல வேறு எவருக்கும் இடமில்லை, வேறு எதற்கும் இடமில்லை. சொல்லுங்கள், வேறு எவருக்கும் இடமில்லை, வேறு எதற்கும் இடமில்லை. மறுபடியும் சொல்லுங்க, அவருடைய இடத்துல வேறு எவருக்கும் இடமில்லை, வேறு எதற்கும் இடமில்லை. மறுபடியும் சொல்லுங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்து பாருங்கள். யாத்திராகமத்தின் புத்தகம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். உன்னை அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். சொல்லுங்கள், உன்னை அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தர் என்ன சொல்றான்னு சொன்னா, எகிப்து தேசத்திலே நான் உனக்கு செய்தவைகளை வேறு எதனோடு ஒப்பிட முடியாததாயால் அந்த அற்புதங்களை செய்த தேவனையும் வேறு யாரோடு ஒப்பிடக்கூட முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. கர்த்தர் ஸ்தோத்திரம். எகிப்து தேசத்தில் கர்த்தர் செய்த அற்புதங்களை வேறு எதனோடு ஒப்பிட முடியாதகையால் அந்த அற்புதத்தெல்லாம் நான் உங்களுக்கு விவரிக்கணும்னு சொன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த வாதைகள் 10 வாதைகள் எல்லாம் அப்படியே விளக்கி சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க.
அந்த அற்புதங்களை வேற ஏதோடும் ஒப்பிட முடியாததால் அந்த அற்புதங்களை செய்த தேவனையும் வேறு எவரோடும் ஒப்பிட முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? சுருக்கமா சொன்னா, இதுவரை செய்திருக்கவும் முடியாது, இனி செய்யவும் முடியாது. சொல்லுங்கள், இதுவரை செய்திருக்கவும் முடியாது, இனி செய்யவும் முடியாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்தவைகளை சொல்லுவோமேயானால், கர்த்தரை போல இனி எவரும் இதுவரை செய்திருக்கவும் முடியாது, இனி செய்யவும் முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா, சொல்லுங்கள், இதுவரை, சத்தமா சொல்ல, இதுவரை எவரும் செய்திருக்கவும் முடியாது, இனியும் செய்யவும் முடியாது. உனக்காக கர்த்தர் கதவுகளை திறந்தாரே. ஆமென் சொல்வீங்களா? உனக்காக கர்த்தர் வழக்காடினாரே, உனக்காக கர்த்தர் பரிந்து பேசினாரே, உனக்காக கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டாரே, கர்த்தர் உன்னை மன்னித்தாரே. ஆமென் சொல்வீங்களா? அப்படியே ஆழமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி உன்னை உயர்த்தி வைத்தாரே. ஆமென் சொல்வீங்களா? விட முடியாத பழக்கங்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கினாரே. ஆமென் சொல்வீங்களா? ஆகவே இவெல்லாவற்றையும் செய்த கர்த்தரை, அவரை தான் நீங்க முதன்மையான ஸ்தானத்தை நீங்கள் அவருக்கு தான் பிரியாரிட்டி, ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி, முதன்மையான ஸ்தானத்தை அவருக்கு தான் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். உங்களை மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கர்த்தருக்கு பிரச்சனை, ஒரு பிரச்சனை இருந்தது. நான் சொன்னதை சொல்லுங்க. என்ன மாதிரி தான்? அப்படி சொல்லுங்க. என்ன மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கர்த்தருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. இன்னொரு தடவை சொல்லுங்க. என்ன மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கர்த்தருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஆதாரமாக கர்த்தர் நினைத்தார்கள், கர்த்தரை வைத்தார்களே ஒழிய உறவின் அடிப்படையிலே கர்த்தர் வைக்கவில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் சொன்னார், இவர்கள் என்னுடைய சொந்த ஜனங்கள் என்று சொன்னார்கள். இவர்களுடைய சொந்த ஜனங்கள். இஸ்ரவேலே, எப்படி நான் உன்னை மறப்பேன்? யாக்கோபே, என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? நான் மீட்டுக்கொண்ட என் சொந்த சம்பத்துக்கள் என்று சொன்னார். என்னுடைய சொந்த சம்பத்துனா என்ன எதிர்பார்த்தோம்? சொத்து. வெரி குட், தேங்க்யூ. சொத்துன்னு அர்த்தம். என்னுடைய சொத்து. சுகுமார் என்னுடைய சொத்து. சொல்லுங்க, நீங்க உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. நான் கர்த்தருடைய சொத்து. அப்படிதான் கர்த்தர் சொல்றார். நான் கர்த்தருக்கு சொந்த ஜனம். எங்க சொந்த மாமா, எங்க சொந்த அத்தை, அது மாதிரி சொந்த ஜனம். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சொந்த ஜனம். அந்த உறவு, கர்த்தர் ஜனங்களோடு வைத்திருந்த அந்த உறவு ஜனங்கள் கர்த்தரோடு வைத்திருக்கவில்லை. என் சொந்த கர்த்தர் அப்படின்னு சொல்லி வைக்கல. ஆதாரத்தின் அடிப்படையிலே சேவித்தார்கள் ஒழிய உறவின் அடிப்படையிலே அவர்கள் சேவிக்கவில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. They desired God when they needed God. எப்பெல்லாம் அவர்களுக்கு கர்த்தர் தேவைப்பட்டாரோ அப்பெல்லாம் கர்த்தர் மேல் அவர்கள் ஆசை வைத்தார்கள், கர்த்தரை தேட ஆசைப்பட்டார்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், எப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு தேவைப்பட்டாரோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் கர்த்தரை தேட ஆசைப்பட்டார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. தேவையே இல்லைன்னு சொன்னால் அவர்கள் தேடுவதற்கு ஆசையே படல. When there is no desire, when there is no need, no desire for God. No need, no desire. When there is a need, there is a desire. எப்ப அவர்களுக்கு தேவை ஏற்பட்டதோ அப்பொழுது அவர்கள் கர்த்தரை தேடுவதற்கு ஆசைப்பட்டார்கள். எப்பெல்லாம் கர்த்தரை தேடும்படியான தேவை அவர்களுக்கு ஏற்படவில்லையோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் கர்த்தரை தேடுவதற்கான ஆசையும் படவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு அற்புதம் தேவைப்பட்டதா?
ஒரு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யணுமா, அதுக்காகத்தான் சபைக்கு வருவாங்க. அதுக்காகத்தான் சபைக்கு வருவாங்க. நம்மிலும் அநேகர் அப்படித்தான். நம்மிலும் அநேகர் அப்படித்தான். ஜபத்தை ஒரு காரியத்துக்கு கர்த்தர் பதில் தரணுமா, ஜபம் அதிகமாகும். கர்த்தரை தேடுகிறதும் கர்த்தரை நாடுகிறதும் அதிகமாகும். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா. உங்களுக்கு ஒரு தேவை என்று ஏற்படும் போது அது கர்த்தரை தேடுகின்ற உங்களுடைய ஜபத்திலே அது வெளிப்படுகிறது. ஆமா. ஒரு தேடும் போது கர்த்தருக்கு நீங்க அப்ப ஆண்டவரை தேடுகிறதும் ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கிறதும் அதெல்லாம் நடக்குது. எல்லா காரியங்களும் சுமூகமான, எல்லா காரியங்களும் குறைவில்லாமல் அப்படியே போகும்போது கர்த்தரை தேடுகிறதும் அப்படியே கர்த்தரை நாடுகிறதும் அந்த காரியத்தில் முற்றிலுமாய் ஒரு தேக்கம். ஆமென். சூரியன் உதித்ததிலிருந்து when the sun rise to sun, the setup of the sun, சூரியன் உதித்ததிலிருந்து சூரியனுடைய அஸ்தமத்திலிருந்து நீங்க ஜெபமே பண்ணலன்னு சொன்னா ஆண்டவருக்கு நீங்க முன்னுரிமை தரவே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் உங்களிடத்துல ஜெபமே காணப்படலை, நீங்க கர்த்தரையே தேடல அப்படின்னு சொன்னா நீங்க கர்த்தருக்கு முன்னுரிமையே கொடுக்கலன்னு சொல்லி அர்த்தம். சந்தர்ப்பம் வரும்போது கிடைத்தால் மாத்திரமே நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கர்த்தரை தேடவே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். கர்த்தரை தேடவே இல்லைன்னு. நிறைய பேர் குழுவில் ஜெபம் பண்றீங்க பார்த்தீங்களா, அது குழுவில் ஜெபிக்கிறாங்க, அந்த பேருக்காக ஜெபிப்பாங்க. தனி ஜெபத்தில் அவங்களை கர்த்தர் பார்த்தான்னா தனி ஜெபத்தில் ஆண்டவரை தேடுகிற அந்த சந்தர்ப்பமே அவரிடத்தில் பார்க்க முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம், பார்க்க முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற காரியங்களை காலையில் எழுந்ததும் உடனடியாய் யார் என்ன வாட்ஸ்அப்பில் செய்தி கொடுத்துருக்காங்க, என்ன ஃபேஸ்புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்குறாங்க, என்ன டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அப்படியே மொபைலுக்கு நேரே உங்களுடைய கை நீட்டப்படுமையானால் ஜெபிப்பதற்கு பதிலாக ஆண்டவருடைய சமூகத்தை தேடுவதற்கு பதிலாக மொபைல் மேலே உங்களுடைய கை நீட்டப்படுமையானால், காலையில் எழுந்த உடனே உங்களுடைய மொபைல் மேலே உங்களுடைய கை நீட்டப்படுமையானால் நீங்கள் கர்த்தருக்கு முதன்மையான ஸ்தானம் நீங்கள் கொடுக்கவில்லை என்பது அர்த்தம். ஆமென் சொல்வீங்களா? மறுபடி சொல்லுகிறேன். காலையிலே எழுந்த உடனே நீங்கள் ஆண்டவரை தேடுவதற்கு முன்பதாக, ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பதற்கு முன்பதாக மொபைலை பார்க்கும்படிக்கு உங்களுடைய கை மொபைலுக்கு நேரே நீட்டப்படுமையானால் நீங்கள் கர்த்தருக்கு பிரியாரிட்டி, முன்னுரிமை நீங்கள் கொடுக்கவில்லை என்பது அர்த்தம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாளை காலையில யார் கையாச்சும் மொபைலுக்கு நேரா போனுச்சுன்னா எட்டு மணி வரைக்கும் மொபைல் கையில் மொபைல் யார் கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டேன், யார் கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டேன். அது கர்த்தருடைய நேரம், அது கர்த்தருக்காய் கொடுக்கப்படுகிற நேரம். கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தருக்காய் கொடுக்கப்படுகிற நேரம். சனிக்கிழமையில் அனாவசியமாக இந்த வாரத்தில் முடிஞ்சோடனே என் மொபைலை தரேன். இந்த வாரத்தில் மொத்தம் நான் எவ்வளோ நேரம் மொபைலில் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக கடந்த வாரம் முழுவதும் போன ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இன்றைய வரைக்கும் மிஞ்சி போனால் ஒரு 20 நிமிஷம் பேசியிருப்பேன். மிஞ்சி போனால் ஒரு 20 நிமிஷம். எனக்கு அவசியம் மொபைல் அவசியம். ஆனால் அதை காட்டிலும் கர்த்தர் எனக்கு மிகவும், கர்த்தருக்கே நான் முதலின்மை முன்னுரிமை கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கே அதுக்குன்னு 20 நிமிஷம் தான் அப்படின்றது நான் சொல்ல வரல. நான் சொல்ல வருகிறது என்னன்னா, கர்த்தருக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த வேண்டுமையானால், விரும்புவீர்களேயானால் நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நெருக்கம் வரும்போது மாத்திரம், பிரச்சனை வரும்போது மாத்திரம் நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களேயானால் நீங்கள் கர்த்தருக்கு வாழ்க்கையிலே முன்னுரிமை கொடுக்கவில்லை. ஆமென் சொல்வீங்களா? நான் எசேக்கியா பிரான்சிஸ் அவருடைய பயிற்சி முகாமிற்கு நான் சென்ற பொழுது அதில் ஒரு தலைவராக நான் இருந்தேன்.
7 கீ பர்சன், 7 தலைவர்களில் ஒருவராக இருந்தேன். ஒரு பயிற்சியிலே அவர் சொன்ன காரியம் எனக்கு இன்றைக்கும் மறக்கல. என்னன்னா, வா சுகுமார், வா வா, என்ன வேணும் அப்படின்னு சொன்ன. ஒன்றும் இல்லை ஆண்டவரே, சும்மா உங்களோட கூட கொஞ்சம் நேரம் பேசி கொண்டு இருக்கலாம்னு சொல்லி வந்திருக்கிற ஆண்டவர் அப்படின்னு சொன்ன. ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆமா, எப்படி இருக்கும்? ஏன்னா பிள்ளைங்க பசங்க சின்னவெல்லாம் வந்தானா அப்படியே மேலே தாத்தா அப்படின்னு வந்தானாவே என்னடா வேணும் அப்படின்னா ஸ்நாக்ஸ் வேணும் தாத்தானுவான், ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்வான். இல்லைன்னா மொபைல் வேணும்னுவான், அவங்க மொபைல் வேணும். இப்போது அவன் வரானாவே உனக்கு ஸ்நாக்ஸ் தான் கேட்பான், இல்லைன்னா மொபைல் தான் கேட்பான். அப்படி எனக்கு நல்லா தெரியும் வரானாவே. இப்போ அவன் எனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணாம் தாத்தா, எனக்கு மொபைல்லாம் வேணாம் தாத்தா, கொஞ்ச நேரம் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் தாத்தா அப்படின்னு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும்? உங்கள் ஸ்நாக்ஸும் வேணாம் தாத்தா, மொபைல் வேணாம் தாத்தா, சாப்பிட்டுட்டேன் தாத்தா, மொபைலில் வேணாம் தாத்தா, தாத்தா உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும். அவன் கேட்காத ஸ்நாக்ஸையும் நான் வாங்கி கொடுப்பேன். ஆமென் சொல்லுவீங்களா? அவன் கேட்காத மொபைலையும் அவனுக்கு நான் கொடுப்பேன். ஆண்டவர் அப்படித்தான். ஆமாம், நீங்கள் வரும்போதே இதைத்தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். நம்ம சபையில் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்தோன்னே, வீட்டு பிரச்சனை வந்தோன்னே அவங்க அப்படியே கொஞ்சம் ஒரு சபைக்கு மாறி போயிட்டாங்க, வேற ஒரு சபைக்கு மாறி போயிட்டாங்க. அமெரிக்காவில் காட்டு தீயினால் லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற நகரங்கள் எல்லாம் தீப்பிடித்து எரிகிறது. 50,000 கோடி மதிப்புள்ள ஒரு கட்டடம் எல்லாம் எரிந்து நாசமாகிவிட்டது. 30,000க்கு மேலான ஐடி கம்பெனிகள் நாசமாகிவிட்டது, தீக்கு இரையாகிவிட்டது. எப்படிங்க? 30,000க்கு மேல கம்பெனிகள், 30,000க்கு மேல. இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற தீயெல்லாம் எல்லாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறுபடிக்கு ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா உடனே எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவாங்க? ஆண்டவரே, என் மூத்த மகன் டேவிட்டுக்காக, அடுத்த மகன் தாமஸுக்காக, அடுத்த மகன் ராபர்ட்டுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரேன்னு. ஏம்மா, லாஸ் ஏஞ்சல்ஸுக்காக அமெரிக்காவில் தீமா ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர். என் மூத்த மகன் டேவிட்டுக்காக, அடுத்த மகன் இவனுக்காக தாமஸுக்காக, அடுத்த மகன் ராபர்ட்டுக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் லாஸ் ஏஞ்சல்ஸுக்காக போவாங்க. மணிப்பூரில் கலவரம் அதெல்லாம் கலவரம்லாம் மாறணும் ஜெபம் பண்ணுவேன்னா ரைட். உடனே இந்த அம்மா என் மூத்த மகன் டேவிட்டுக்காக, அடுத்த மகன் தாமஸுக்காக, அடுத்த மகன் ராபர்ட்டுக்காக. ஏம்மா, மணிப்பூருக்காக என் மூத்த மகன் டேவிட்டுக்காக, என் அடுத்த மகன் தாமஸுக்காக, அடுத்த மகன் ராபர்ட்டுக்காக, மணிப்பூருக்காக ஜபிக்கிறேன் அப்படின்வாங்க. இப்போ எனக்கே இப்படின்னா ஆண்டவர்கிட்ட வந்தோடனே அன்புள்ள பிதாவை, எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? மூத்த மகன் ராபர்ட்டுக்காக, அடுத்த மகன் தாமஸுக்காக, அடுத்த மகன் ராபர்ட்டுக்காக, மூத்த மகன் டேவிட்டுக்காக, அடுத்த மகன் தாமஸுக்காக, அடுத்த மகன் ராபர்ட்டுக்காக அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். பாருங்க, ஆண்டவருக்கே தெரியும். அப்போ நான் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னா, சும்மா உங்ககிட்ட இன்னைக்கு அப்படியே சும்மா ஐ லவ் யூன்னு சொல்ல வந்த ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒண்ணுமே வேண்டாம் ஆண்டவரே, ஒண்ணுமே கேட்க வரல ஆண்டவரே, கொஞ்ச நேரம் உம்மை துதிக்கும்படியா வந்த ஆண்டவரே. இன்னைக்கு இந்த வாரத்தில் ட்ரை பண்ணி பாருங்க, எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? உங்களுக்கும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? கர்த்தருக்கும் அது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா? ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, முழுமையான டோட்டாலிட்டி, முதன்மையான பிரியாரிட்டி, டோட்டாலிட்டி அண்ட் பிரியாரிட்டி. மூன்றாவது பிரத்யேகமான எக்ஸ்க்ளூசிவிட்டி. டோட்டாலிட்டி, பிரியாரிட்டி அண்ட் எக்ஸ்க்ளூசிவிட்டி. பிரத்யேகமான, சொல்லுங்கள், பிரத்யேகமான. சொல்றார், கர்த்தர் சொல்றார், உன்னுடைய அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே.
என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் இருக்க வேண்டாம், உண்டாயிருக்க வேண்டாம். சொல்லுங்கள், என்னையன்றி. சத்தமா சொல்ல, என்னையன்றி. என்னையன்றி, எக்ஸ்க்ளூசிவிட்டி, பிரத்யேகமா சொல்ற. என்னை தவிர, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் இருக்க வேண்டாம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. என்னுடைய கண்ணீரின் வேளைகளிலே என் கண்ணீரை துடைப்பதற்கு, தாய் போல என்னை தேற்றுவதற்கும் உம்மை அல்லாமல் உமக்கு ஒப்பானவர் வேறு யாருமே இல்லை ஆண்டவரே. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. என்னை எல்லாரும் அற்பமாய் எண்ணி துச்சமாய் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி என்னுடைய வீட்டார் முதற்கொண்டு என்னை நினைத்த வேளையிலே நீ கரம் நீட்டி என்னை தூக்கி எடுத்தீரே, என் கைகளை பிடித்து என்னை உயர்த்தி வைத்தீரே. ஆமென் சொல்வீங்களா? பூமியில் உள்ள பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை எனக்கு தந்தீரே. ஓ, இவ்வளவு கிரேட். ஆமென் சொல்லுவீங்களா? பூமியில் உள்ள பெரியோர்களுடைய நாமத்திற்கு ஒத்த நாமத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறாரே. ஆமென், அல்லேலூயா. என்னை கீழாக்காமல் மேலாக்கினீரே, என்னை வாளாக்காமல் தலையாக்கினீர். வால்னா என்ன தெரியுமா அர்த்தம்? வால்னா என்ன தெரியுமா? பள்ளியோட வீட்டில் பள்ளியை அடிச்சோம்னா சமயத்தில் பள்ளியோட வால் கட்டாயிருமா? கட்டார். வால் கட்டானாலும் பள்ளி உயிரோடு இருக்குமா? ஓடிருமா? ஓடி தப்பிச்சிருமா? ஓடி தப்பிச்சிரும். வால் கட்டானாலும் பள்ளி உயிர் வாழும். ஆனா தலை அப்படி இல்லை. கர்த்தர் என்ன சொல்றான்னா, குடும்பத்தில், சபையில், ஊர்ல, எல்லா சொந்தங்களுக்கு நடுவே நீ தான் தலையாய் இருக்கும்படிக்கு. ஆமென் சொல்லுவீங்களா? உன்னை வாளாய் வைக்காமல் சும்மா அப்படியே நீ இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நீ வந்தாலும் சரி, நீ வந்தாலும் சரி. ஆமா, அந்த பள்ளிக்கு வாள் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இது உயிர் வாழும். நீ இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அந்த நிலைமையில் அல்ல, உன்னை தலையாய் நான் கர்த்தர். ஆமென். கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார், வாளாக்காமல் உன்னை தலாக்குவார். என் கடன்களில் இருந்து நான் மீண்டு வருவேனோ என்று நினைத்த வேளையிலும் என்னை இவ்வளவாய் கடன்களில் இருந்து என்னை விடுதலை ஆக்கினீரே. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? என் தலையை கர்த்தர் அற்பமாய் உதாசீனப்படுத்தப்பட்ட, எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்ட என் தலையை உயர்த்தினீரே. ஆமென் சொல்லுவீங்களா? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? யெகோவா ராஃபா, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா நிசி, எல் ஷடாய், எல் எலியோ, அநேக நாமங்கள். அவருடைய குணாதிசயங்களுக்கு ஒப்பான நாமங்கள். இன்னொரு நாமம் உங்களுக்கு தெரியுமோ?
அந்த நாமம் என்னவென்று தெரியுமா? யாத்திராமத்தின் புத்தகத்திலே 34வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே ஒரு நாமம், கர்த்தருடைய நாமம் ஒன்றை குறித்து சொல்லப்பட்டது. யாத்திராமம் 34:14 கர்த்தருடைய நாமம் எரிச்சல் என்பது, எரிச்சல் உள்ள தேவன் என்பது. கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது. அப்ப எரிச்சல் உள்ளவரா கர்த்தர்? தமிழ்ல எரிச்சல் உள்ளவர். எல்கானா, எல்கானா, ELQANA, ELQANA, எல்கானா. கானா, எல்கானா அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, தமிழ்ல எரிச்சல் உள்ளவர். ஜெலஸ் காட், ஜெலஸ் காட். ஐ ஆம் எ ஜெலஸ் காட். எரிச்சல் உள்ளவர் என்று தமிழ்ல போடப்பட்டிருக்கிறது. அந்த மொழிபெயர்ப்பு முற்றிலும் தவறு. அந்த ஜெலஸ்னா என்ன? ஜெலஸ்னா என்ன? பொறாமை. வெரி குட், பொறாமை. ஜெலஸ்னா பொறாமை. பொறாமையுள்ள கர்த்தர். சொல்லுங்கள், சத்தமா சொல்லுங்க. பொறாமையுள்ள கர்த்தர். ராஜன் அவருடைய மகள் ஜெசிகாவை தூக்குவதற்கு பதிலாக அவருடைய அக்கா மகள் கெசியாவை தூக்குனா, ஜெசிகா என்ன செய்வா? என்ன செய்வா? முடியாது, ஏற்றுக்கொள்ள. என்ன அழ ஆரம்பிச்சிடும். அப்படித்தானே? அப்படித்தானே? அழ ஆரம்பிச்சிடும். என்ன தூக்கு? என்னங்க? என்ன தூக்கு, என்ன தூக்கு, என்ன தூக்கு. குழந்தைய விட்டுட்டு வேற ஒரு குழந்தை பக்கத்தில் உள்ளவங்க குழந்தைய தூக்கி தாய் வச்சுக்கிட்டா அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தையே அவங்க கையிலிருந்து இறக்கி இந்த குழந்தைய தான் அவங்க தோள்ல தூக்குனா தான் அந்த குழந்தை தேம்பி தேம்பி அழுவதை நிறுத்தும். ஏன்னா பொறாமையுள்ள குழந்தை. என்ன தவிர சொல்லுங்க, அம்மா யாரையும் தூக்கவே கூடாது. என்ன தவிர வேற யாரையும் கொஞ்சவே கூடாது. என்னை தவிர வேற யாரையும் கொஞ்சவே கூடாது. என்னை தவிர வேற யாரையும் கொஞ்சவே கூடாது. என்னை தவிர வேற யாரையும் தூக்கக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தரும் அதுதான். என்னை தவிர வேற யாரையும், ஏன் பிள்ளைங்க, ஏன் மக்கள் என்னை தவிர வேற யாரையும் அவங்க முதலிடம் கொடுக்கவே கூடாது, துதிக்கவே கூடாது. என்னை தவிர வேற யாரையும் ஆராதிக்கவே கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, என்னை தவிர சொல்லுங்கள். என்னை தவிர வேற யாரையும். I am not comfortable with you. When you call somebody before calling me, என்னை கூப்பிடுவதற்கு பதிலாக, என்னிடத்தில் பேசுவதற்கு பதிலாக வேறு யாரிடத்தில் ஆயிலும் நீ முதலில் பேசினால் அது எனக்கு பெரிய ஒரு எரிச்சலை கொடுக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? பொறாமைப்படுகிறேன். அவன் என் பிள்ளைங்க, என் பிள்ளை, என் மகன் சுகுமார் என்கிட்ட பேசாம முதல்ல அவங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அது ரொம்ப பொறாமையா இருக்குது, ரொம்ப எரிச்சலா இருக்குது. எரிச்சல் உள்ள தேவன் எல்கானா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை தவிர சொல்லுங்கள், என்னை தவிர. அவன் என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள், என்னை நேசிப்பதை போல நீ வேற யாரையும் நேசிக்க கூடாது. உன் கணவனையோ மனைவியையோ பிள்ளைகளையோ அப்பாவையோ அம்மாவையோ வேற யாரை என்னை நேசிப்பதை போல நீ நேசிக்கவே கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், நான் தான் என்னை அன்றி, என்னை அன்றி. இப்ப எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் பியூட்டிஷியன், அழகு நிபுணர், அழகு நிலையத்துக்கு போயிட்டு வராங்க. ஆமாம், அழகு நிலையத்துக்கு போயிட்டு வராங்கன்னா அந்த கரெக்டாக குறிப்பிட்ட அழகு நிலையத்துக்கு தான் போவாங்க. வேற எதுக்கும் போக மாட்டாங்கல்ல? ஆமாம், போக மாட்டாங்க. வேற எதுக்கும் போக மாட்டாங்க. ஆமாம், குறிப்பிட்ட டெய்லர்கிட்ட தான் அவங்க ப்ளவுஸ் தைக்க, சுடிதார் தைக்க கொடுப்பாங்க. வேற யார்ட்டையும் கொடுக்கவே மாட்டாங்க. கொடுத்து அவங்க செஞ்சால் அவங்களுக்கு திருப்தி வராது. ஆமாம், பார்பர் ஷாப்புக்கு போனால், கவனிங்க, பார்பர் ஷாப்புக்கு போனால் குறிப்பிட்ட பார்பர் ஷாப்புக்கு தான்
ஆண்கள் போவாங்க, வேற எங்கேயும் போகவே மாட்டாங்க. நான் 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 கல்யாணத்துக்கு முன்னாடி பழனிசாமின்னு ஒரு அண்ணன் தான், அந்த ஒரே ஒருத்தட்ட தான் 50 பைசா முடி வெட்டுறதுக்கு 50 பைசா அந்த நாட்கள்லேருந்து கல்யாணம் வரைக்கும் அவர்கிட்ட தான் கொடுத்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அம்பலவானபுரத்தில் இருக்கிற ஒருத்தட்ட தான் நான் இன்னைய வரைக்கும் நான் போகிறேன். இன்னை வரைக்கும் அவர் இல்லை, கடை சாத்திருக்குன்னு சொன்னால் அடுத்த கடைக்கு நான் போகவே மாட்டேன். எனக்கு இருக்குது கொஞ்சம் முடிதான், யார் வெட்டினாலும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் நான் போக மாட்டேன். அவர் என்னைக்கு கடை திறக்கிறாரோ அன்னைக்கு தான் நான் போவேன். பிரத்யேகமான ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், அவரை அன்றி வேற யாரிடத்திலும் என் தலையை நான் கொடுப்பது இல்லை. ஒரு டெய்லர் அப்படித்தான், அவரை அன்றி வேறு யாரிடத்திலும் நான் தைக்க கொடுப்பது இல்லை. சாப்பிட போனால் பரோட்டா சாப்பிடலான்னு சொன்னால் பசங்க எல்லாம் ஒரே கடை தான் சொல்லுவாங்க. ஆமாம், டக்குன்னு இருக்குதே பக்கத்தில் போகலாம் ஏற்றா கிடையாது. ஒரே அந்த ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்னு சொன்னால் அந்த ஹோட்டலை தவிர. கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், தேவனுக்கு மைண்ட். ஏன்னா அங்கதான் அவர்களுக்கு திருப்தியாய், ஆமென் சொல்லுவீங்களா? அதை போல உங்களை திருப்தியாய் நடத்தினாரே, உங்களுக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை மகிழ்வித்தாரே, எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கேட்டதையும் கொடுத்து கேளாத ஆசீர்வாதங்களை கொடுத்து ஜாதிகளுக்கு மத்தியிலே உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியாய் வைத்தாரே, உங்களை மேன்மையாய் நடத்தினாரே, இதுவரைக்கும் உங்களுக்கு எபனேசராய் இருந்து உதவி செய்து வந்தாரே, இனி ஒவ்வொரு நாளும் கண்மணி போல உங்களை காத்து உங்களை நடத்த அவர் வாக்கு அளித்திருக்கிறாரே. எத்தனையோ வாக்கு தத்தங்களை கடந்த அக்கினி முகாமிலே கர்த்தர் கொடுத்து செய்வேன் என்று சொல்லி உங்களுக்கு முன்பதாய் வாக்களித்து இருக்கிறாரே. அந்த தேவனை அல்லாமல் என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆமென் சொல்லுவீங்களா? அவரை விட்டு வேற எவரிடத்திலும் வேறு எதனிடத்திலும் நான் போக மாட்டேன், நான் சேவிக்கவும் மாட்டேன். ஆமென் சொல்லுவீங்களா? அது மனிதரும் அல்ல, அது வேற காரியமும் அல்ல, கர்த்தர் ஒருவரே. கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் நீங்கள் சேவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? நம்ம எல்லாருமா எழும்பி நின்று இந்த வருஷத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் அநேகரை அபிஷேகித்து இருக்கிறார். இந்த முகாமிலே கர்த்தர் அநேகரோடு கூட பேசி இருக்கிறார்.